தக்காளியா உங்க தாத்தா காலங்காத்தால இவ்வளவு கோவமா சுத்தி கிடக்குறான். கோவமா? அதுவும் எங்க தாத்தாக்கா பிபி சுகர் வந்துருனே வாக்கிங் பண்றாரா, அதுவும் இந்த 4 அடியில. டேய் நான் இன்னைக்கு போட்ட எலும்பு மேரிக்கிறான், இவனுக்கு எதுக்குடா பிபி சுகர் வரப்போதா? எங்க தாத்தா கூட சேர்ந்து குச்சார்ல முனிய, அவருக்கு வந்து பிபியும் சுகரும் வந்துச்சா. அந்த பயத்துல ஒரு வாக்கிங் பண்ணிக்கிறாரு. இதுல இருந்து எங்க தாத்தா குடிக்கவே மாட்டாரு. நான் கட்டிங் கேட்க வந்தியா? அதெல்லாம் கிடையாது, கிளம்பே. பேபி குடிக்க மாட்டானா? குளிக்க மாட்டான்னு சொல்லு, ஊர் நம்பும். ஆனா குடிக்க மாட்டான்னு மட்டும் சொல்லாத. அப்பா நேத்து குத்த கட்டிங் கேச்சிரும். என்ன பேபி போலாமா? இன்னது போலாமாவா? நான் எங்க தாத்தா கிட்ட ஏன் கேக்குற? என் கிட்ட கேளு. பின்னாடிதான் சுடுகாடு இருக்குது. புசு வந்து நைட்டு அங்க போய் தூங்கிடுங்க. ஏய் நான் எதுக்கு நான் சுடுகாட்டுல பழகுனா? உங்க தாத்தா நம்ம திணீர பழகுற ஆளுன்னு நினைச்சியா? எனக்கு ஊடுக்குது, வீட்டுல ஏசி போட்டு வச்சுக்கிறேன், கொசன் பெட்டு வேற இருக்குது வாங்கி வச்சுக்கிறேன். ஆளை போய் நான் 10 ஊர்ல போறேன். இனி குடிச்சா நாளைக்கு அங்கதானே உங்களுக்கு பால் ஊத்துவாங்க. தயவு செஞ்சு நீங்களே போய் பத்துருங்க, எனக்கு செலவு மிச்சமாகும். டேய் பச்சைக்கிளி, இவன் தக்காளி இப்பதான் சில்லறை தனமா பேசின்னு இருப்பான். என் பாக்கெட்ல கொஞ்சம் சில்லறை இருக்குது, உன் பாக்கெட்ல இருக்குதா சில்லறை? வாடா போலாம். வா வா போலாம். என்ன சொன்னாலும் திருந்தவே மாட்டீங்க. ஏய் தக்காளி தக்காளி நில்றா, உங்க தாத்தா எங்கடா? ஓ நீயா? இப்பதான் அவனுக்கு 2 பேரும் டோக்கன் போட போயிருக்கானுங்க. ஏய் என்ன விட்டடா டோக்கன் போட போயிட்டானுங்க? தாத்தா புரியல என்ன? நீ குச்சி தான் உன் ஃபேன் பேட்ச்லாம் போயிடுச்சு. நீ போய் உட்காருவ, அத்த சண்டே அவனுங்க வருவானுங்க. ஏய் இந்த முனியனுக்கு முடி தந்தாலே வாழ்க்கை, போடா போடிப்பா. உனக்கு நாளைக்கு ஃபர்ஸ்ட் டோக்கனே நீதான். புத்துக்குள்ள இருக்கிறதுக்கு இல்ல ஈசலா? ஏமா அவன் நேத்து படியாப்பா படம் பார்த்தானா, பாம்பு புத்துல போய் கை விட்டுருக்கான். படையப்பா பார்த்துட்டு பாம்பு குத்துக்குள்ள கை விடுவேன், மோட்டு பத்துட்டு பார்த்து சமுசா வாங்கி தான் சொல்லுவேன். சரியான படம் பைத்தியடா நீ. ஆமா நீ எதுக்கு எனக்கு என்ன? அம்மா பச்சைக்கிளியும் நம்ம தாத்தாவும். ஏய் பச்சைக்கிளி, அந்த ஓட்ட தக்காளி பாரு, என்ன பத்தி என் பொண்ணு கிட்ட போட்டு விடுறதுக்கு பாக்குது. அத்த போய் தடுக்கண்டா. என்ன அவங்கிட்ட ஏமா கேக்குற? அத நான் சொல்றேன். அவங்க கிட்ட கேட்காதீங்க, அதை நான் சொல்றேன். இந்த திட்டுக்கோட்டி எங்க வந்துட்டியா? பெரிய கருப்பு எம்ஜிஆர் நினைப்பியா? அப்படியே சிரிச்சுக்கிட்டே இவர் சொல்லுவார். நாத்தரா சொல்லுவேன். என் பிள்ளைனா சொல்றது, அதை நான் சொல்றேன். நான் முனியா கரகர தோண்டியில கலட்டா பண்ண வந்துக்கிறியா? நான் கலட்டா பண்ண வரல, என்னை விட்டுட்டு குடிக்க போறீங்களா? அதனால தான் வந்தேன். நான் குடிக்கிறதுக்கா? எப்பா உன் ரேஷன் கடை போக சொல்லி காசு கொடுத்தேன். ஏமா நான் ரேஷன் கடைக்கு தாம்மா போய் நிக்கிறேன். அதுக்குள்ள முனியும் ஒரு பக்கம் பச்சைக்கிளியும் ஒரு பக்கம் கெடுக்கிறானுங்கண்ணா. இவர் பால் குடிக்கிற பாப்பா, இவர் எல்லாரும் கெடுக்குறாங்க. இவங்க 2 பேரும் கெடுக்கிறதே இவர் தாமா. கரெக்டா சொன்ன தக்காளியா. உங்க தாத்தா பாக்கெட்ல கொஞ்சம் சில்லறை இருக்குது, போய் செட்டிங் போட்டு வரலான்னு சொன்னான். நான் சொன்ன பச்சைக்கிளி, அவங்ககிட்ட சில்லறை இருந்தா செட்டிங் போறான், இல்லையா வந்து கட்டிங் கேக்குறான். வந்து என்னடா என்ன அழுவு வச்சு பாக்குறீங்களா? இந்த பாருடா, யாருக்கு என்னை பத்தி தெரிஞ்சோ இல்லையோ, நான் பெத்த பொண்ணுக்கு என்னை பத்தி தெரியும். தெரியுமா? எங்க பொண்ணுகிட்ட கோல் மூட்டி நைட்டு சோத்து கூட இல்லாத பொண்ணு பாக்குறீங்களா நீங்க? இந்த பாருடா, இருக்கட்டும் நான் பாத்துக்கிறேன். இது எல்லாமே ஆக்டிங். கரெக்டா சொன்ன தக்காளி. எங்க அப்பா கேட்டது உங்க அப்பா தான். அடுத்த தடவை வீட்டு பக்கம் வந்தானா காலை வச்சிருவேன். போயிட்டாண்டா மாப்பிள்ள. என்னப்பா இதெல்லாம்? ஏமா இருமா, ஏன் அவசரப்படுற? இப்ப பாரு அப்பாவ. முனியா, அந்த குசுமா அப்படி பேசிட்டு போதே நீயும் உம்முன்னு பாத்துக்கிறல்ல. உங்கோட்ட நான் வந்தா காலை ஓடிக்குமா? இப்ப நீ எங்கோட்ட நின்னுங்கிறிய? என் பேர உங்க காலை ஓடிக்க மாட்டா? நான் ஏன் அவரு காலை ஓடிக்கணும்? உன் காலை தான் ஓடிப்பேன், அப்பதான் எல்லாம் சரியாகும். நம்ம அவுன்னு சொல்லு, காலை வச்சிருக்கேன். இவன் ஒருத்தன் ஏப்பா போய் முதல்ல ரேஷன் போயிட்டு அரிசி வாங்கிட்டாப்பா. ஏமா நீங்க பேசினே இந்த மறந்துட்டோமா நானு? பச்சைக்கிளியா 12 மணி ஆக போகுது, கடை தாந்துருவாங்க, வா போய் வாங்கிட்டு வந்துடலாம். டேய் நில்லுடா, நானும் வரேன். ஒரு நாள் நீங்க அடிச்சு பிடிச்சு போறீங்களா? நானும் வரேன்டா. ஏமாத்திட்டு போறாங்கம்மா. என்னடா சொல்ற? 12 மணிக்கு எங்க ரேஷன் கடை தந்துருக்காங்க, வைன் ஷாப் தான் தரணும். கூட சேர்ந்து அந்த முனிந்ததும் போறாங்க பாரு. எனக்கு தெரியும்டா, தெரிஞ்சுதான் அரிசிக்கு மட்டும் காசு கொடுத்தேன். மீதி காசு அம்மா மறைச்சு வச்சுட்டு வந்துக்கிறா. நீ வேற போ வாமா. டேய் பச்சைக்கிளி, இந்த பர்றா கட்டிங்க வாங்கி நம்மளே ஆளுக்கு பாட்டி போய் போடலான்னு பாக்குறோம். இவங்க வேற அதுக்கே பங்கு வரானாடா. இவர் வந்து அரிசி மூட்டையை தூக்க வராராம், நம்மளால தூக்க முடியாது. அரிசி மூட்டை எப்படா தூக்கம்? யாரோ நண்பன் என்று. ஏய் நான் அரிசி மூட்டை தூக்க வரல, அன்னைக்கு என்கிட்ட ஆட்டிய படி குச்சி இல்ல, இன்னைக்கு உங்ககிட்ட ஆட்டிய பட போறேன். அரிசி வரைக்கும் அந்த கட்டிங் கூட வாங்கி கொடுக்க மாட்டானுங்க. நான் தெரியுங்க ஒன்னா சேர்ந்து இவனுக்கு மட்டும் குடிக்கிறானுங்க, ஆனா நம்மளுக்கு மட்டும் வாங்கி தர மாட்டானுங்க. பச்சைக்கிளியா என்னடா சும்மா பெனாத்தி நிக்கிறா? வா போலாம். எங்க போனாலும் 7:30 வரும்னு சொல்லிட்டு ஜோசிக்காரன் எனக்கு சொன்னான். அதே மாதிரி தான் ஒன்று வருது பாரு. முனியா வா. நானும் வர இருடா. கட்டையா எங்கடா அர்ஜென்டா போய் நிக்கிற?
எங்க போறேன்னா எங்க போவோம்? ஒயின் ஷாப்புக்கு தான். காசு இல்லை, அதான் ஊட்ட போய் எடுத்துன்னு வர போறேன். செம்ம கூட்டம். லாஸ்ட் நாளாம், நியூ இயர் வருது இல்ல, அதனால ஸ்டாக் காலியாக போகுது. ஸ்டாக்கு காலி ஆக போதா? ஏய், இவனுங்களை வச்சுக்கிட்டு நான் எப்படா பிராஞ்சி வாங்குறது? இந்த பாரு, உங்க கையில காசு கொடுத்துட்றேன், நீ போய் வாங்கிட்டு வந்துடுறா. பேசினேக்கிற, காசே கொடுக்க மாட்டேறா. இவனுக்கு வேற என் மூஞ்சியா பாத்துக்கிறானுங்க. கட்டையா அவசரப்படாத இரு. இதுல அரிசி வாங்க வேண்டிய துட்டு 500 ரூபாய்க்கு இது. 3 குவார்டர் வாங்கிட்டு வந்துரு. 500 ரூபா தானே? கரெக்டா வாங்கிட்டு வந்துருவோம் அந்த கட்டையை. வர வா, நினைச்சது நிறைவேறிண்டா. ஏய் பச்சைக்கிளி, இவன் ஓடுற ஸ்பீடை பார்த்தியா? ஓடுற ஸ்பீடை பார்த்தாக்கா 10 நிமிஷத்துல வாங்கி வந்து நிற்பான் போலிதேங்க. அவன் வாங்கிட்டு வந்தாக்க கட்டிங் குச்சி ஒன்று வந்து கைட்டிங் நம்ம. யோ வாங்கின அந்த பேர் அவன் கட்டி இங்கே நிற்க போகிறான். வாங்கின வரது நம்மளுக்கே பத்தாது. அவனை கரெக்டாக பேசி நீயே கரெக்ட் பண்ணிக்கோ. ஏய், அவன் ஒரு ஏமாளிடா. நான் என்ன சொல்றேனோ அதை கேட்பான். போதுமா? நீ விட அவன் கதையா. எதுவும் ஒக்கனே சொல்கிற பார்ப்போம். ஐயோ, ஏதோ வாக்கிங் போற சரி, அதுன்னா ஐயோயோ ஐயோயோ. நீங்க வாக்கிங்ல இதெல்லாம் அவன் சொல்லி தராங்க. கூறு கட்டி கம்யூனிட்டி நான் வாக்கிங் போது நான் ஏன்டா ஐயோன்னு சொல்ல போறேன். அந்த கட்டியா பக்கத்து வீட்டு ராணி போனேன் ஈத்துன்னு ஓட்டானா. ஈத்துன்னு ஓட்டானா? ஏய், நம்ம கிட்ட துட்டு வாங்கி போனானே, நமக்கே கட்டி நிட்டான்டா அந்த கட்டைய. நீங்க தான் கட்டி எனக்கு காசு குத்திங்களா? அவங்க அப்பா கட்டி எடுத்துன்னு தேடிங்க, நான் கொடுத்துன்னு காலை வெட்டணும்னு. நல்ல வேலை இந்த பொம்பளைக்கு தெரிஞ்சிச்சு. ஊருக்கு தெரிஞ்சுன்னா என்ன ஆகுறது? ஆமா, இந்த பொம்பளை சாதாரண பொம்பளை நினைச்சா ஊருக்கு வச்சுரா பாவி. இன்னாரும் அவங்க அப்பங்கிட்ட சொல்லியிருக்கோம், அவங்க தாத்தா கிட்ட கூட சொல்லியிருக்கோம். நம்ம இங்க இருக்கிறது நல்லதே கிடையாது, தெரியுமா உனக்கு? ஐயோ நோ நோ, அந்த பணக்காரச்சி எல்லாமே சொல்லிச்சு. அவங்க அப்பா இப்ப கத்தி எடுத்து வெட்டணும் வரான். நெதே வெட்ட வரானா? ஆமாண்ணா. ஐயோ பேபி, வெட்ட வரானா? ஓடிடலாம். ஏன்னா பாம்பளை வேணும் புத்துக்குள்ள இருக்கிறதுக்கு இல்ல ஈசல. அதுக்குள்ள முனியும் ஒரு பக்கம் பச்சைக்கிளியும் ஒரு பக்கம் கெடுக்கிறானுங்க. இவர் பால் குடிக்கிற பப்பா இவர் எல்லாரும் கெடுக்குறாங்க. கேட்டியா? செட்டிங் போலான்னு கூப்பிட்டு. என்னடா என்ன அழுவி வச்சு பாக்குறீங்களா? பாத்துன்னா நடிப்பலாம் மா, இது எல்லாமே ஆக்டிங். கரெக்டாக சொல்கிற தக்காளி. எங்கள் அப்பா எடுத்து உங்கள் அப்பா தான் சொல்லி வை. 10 தடவை வந்தாருன்னா ஆள் இருக்க மாட்டார். இவர் வந்து அரிசி மூட்டையை தூக்க வராராம், நம்மளால தூக்க முடியாது. அரிசி மூட்டை எப்படா தூக்கம்? அதெல்லாம் எப்படி தூக்கம்? நம்மளும் தூக்கணும். ஏய், நான் அரிசி மூட்டை தூக்க வரல. அன்னைக்கு என்கிட்ட ஆட்டிய படி குச்சி இல்லை, இன்னைக்கு உங்ககிட்ட ஆட்டிய பட பண்ணானு. ஆனால் நம்மளுக்கு மூட்டை வாங்கி தர செம்ம கூட்டம். லாஸ்ட் நாளாம், நியூ இயர் வருது இல்ல, அதனால ஸ்டாக் காலியாக போகுது. அப்படியா? ஸ்டாக்கு காலி ஆக போதா? ஸ்டாக்கா? ஸ்டாக்கு காலி ஆக போதா? ஏய், இவனுங்களை வச்சுக்கிட்டு நான் எப்படா பிராஞ்சி வாங்குறது? இந்த பாரு, உங்க கையில காசு கொடுத்துட்றேன், நீ போய் வாங்கிட்டு வந்துடுறா. குடியா, நான் இப்படியே வாங்கிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் விடு, காசு விடு, காசு விடு. எப்பா, நினைச்சது நிறைவேறிண்டா.